அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பெரும்பான்மையான மக்கள் உலகத்தில் நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா, நமக்கு ஏதோ ஒரு வகையில் கடவுள் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்குவோர் பெரும்பாலானோர் உண்டு இந்த உலகத்தில். அது மாதிரி இயங்கக்கூடிய நபர்கள் சிலர் சூது வயப்படுவதும் உண்டு. அப்போ இந்த சூது வயப்படுவது அப்படின்னு சொன்னால், லாட்ரி சீட் வாங்குறது, குதிரை ரேஸில் பணம் கட்டுறது, பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. கேசினோ, இது மாதிரி சூது விளையாட்டுங்கிறது நிறையா இருக்குது. அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாடலில் இருக்குது. இப்போ அது மாதிரி இந்த சூது விளையாட்டில் வெல்லணும் அப்படின்னா, இந்து மதத்தில் அதுக்கான வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள் அல்லது வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால், ஏன் இந்து மதத்தில் அப்படின்னு சொல்லி நான் குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால், மற்ற மதங்கள்லாம் கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இந்து மதம் கடவுள் ஒருவரே, ஆனால் கடவுளை பலவாறாக வழிபடலாம். அவரவர் பலன் கருதி செயல்படக்கூடிய நபர்கள் அவரவர் விருப்பத்திற்கும் அவரவர் குணாதிசயத்திற்கும் ஏற்ற மாதிரி கடவுளை வழிபடக்கூடிய வேதங்களால் அங்கீகரிக்கப்பட்ட 33 கோடி உருவங்கள் இருப்பதாக வேதங்கள் கூறுகிறது. இதில் ஒவ்வொரு விதமான தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான அனுக்கிரகங்கள், அதாவது இறைவனை அப்படி பாற்றாக எடுத்து ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு காரியம் சாதிக்கணும், ஒரு பலன். ஏன்னா இந்த உலகத்தில் பலன் கருதி முக்தியை நோக்கி செல்பவர்கள் அப்படிங்கிறது அரிது. பலன் நோக்கி செயல்படுபவர்கள் லட்சத்தில், அதாவது 99,999 பேர் அப்படி தான் பலன் கருதி தான் செயல்படுறாங்க. யாராவது லட்சத்தில் ஒரு ஆள் பலன் கருதாமல் அவர் யோகியாக ஞானியாக ஆக வேண்டும் என்று வேறு மாதிரி அதாவது முக்தி யோகத்தில் ஈடுபடலாம். அப்போ இந்த பலன் கருதி செயல்படக்கூடிய நபர்களுக்கு பலன்களை கொடுப்பதற்காக இறைவன் பல்வேறு ரூபங்களில் அருள் பாலிக்கிறார். ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒரு மகிமை உண்டு, ஒரு தன்மை உண்டு. அந்த ரூபத்திடம் அதை தான் பெறலாம். அது மாதிரி இந்து மத வேதங்கள் இறைவனை வரையறுத்து கொடுக்கிறது. இதுதான் இந்து மதத்தில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு தான். இதையே தான் குறை கூறுறாங்க நிறையா பிற மதத்தவர்கள். இறைவன் ஒருவனே, அவங்க பல கடவுளை கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. இந்து மதமும் இறைவன் ஒருவனே தான். கீதையில் பகவான் சொல்கிறாரு, நான் ஒருவனே ஆயினும் பலவாக கடவேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி. அதாவது ஜீவாத்மாக்களோட நன்மைக்காக அவரவர் குணத்துக்கு ஏற்றது போல அருள்பாலிப்பதற்காக பல ரூபங்களில் அவர் தோன்றுகிறார். அப்படி தான் வேதம் சொல்லுது. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதன் தனக்கு என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடு நிவர்த்தி ஆகணும், அல்லது இன்னும் பேராசையோடு எது வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்களை வழிபடுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு செல்வம் வேணும்னு சொன்னால் குபேரன், அதே மாதிரி திருமணமாகணும் அப்படின்னு சொன்னால் காமதேவன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க வரையறுக்கப்பட்டு அந்தந்த ரூபங்களை வழிபடும் வழக்கம் இந்து மதத்தில் உண்டு. இப்போ அந்த வகையில் சூதுக்கு யாரை வழிபடுறது? சூதாட்டத்துக்கு கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில், தேவதா ரூபத்தில் இல்லை தேவர்கள் ரூபத்தில் கடவுள் ஏதாவது அருள் பாலிக்கிறாரா அப்படின்னு சொன்னால், சூதுக்கும் அருள் பாலிக்கிறார். சூதுக்கு யார் அதிபதி அப்படின்னு சொன்னாக்க சகுனி தேவன். சூதுக்கு நம்ம மகாபாரதத்தில் கேட்ட பேர். சகுனின்னு சொன்னால் யாரோ ஒரு கெட்ட மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் சகுனிக்கு கேரளாவில் கோயிலெல்லாம் இருக்குது. சகுனியும் ஒரு அதாவது தேவர்கள் வரிசையில் வரக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு தேவதா ரூபம். இப்போ அந்த சகுனி தேவன் அப்படிங்கிறது சூதாட்டத்தில் நம்ம மகாபாரதத்தில் கேள்விப்பட்டிருப்போம். பகடையில் சகுனி தேவன் எவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் பெற்றார் அப்படின்னு சொல்லி தர்மரையை வென்று அவர் துரியோதனனுக்கு ஜாதகம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சகுனி தேவன் அப்படிங்கிறவர் சூதுக்கு தெய்வம். சூதுக்கு அவர் தான் தேவதை, சூதுக்கு அவர் தான் அதிபதி. அப்போ நம்ம சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னு சொன்னால் சகுனி தேவனை. ஆனால் சகுனி தேவனை முழு நேரமாக வழிபடலாமா அப்படின்னு சொன்னால் என்னுடைய அறிவுரைப்படி கண்டிப்பாக முழு நேரமாக வழிபடக்கூடாது. ஏன் அப்படின்னா, சகுனி தேவன் இந்த உலகியல் விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய சில விஷயங்களை நமக்கு கொடுத்தாலும், அந்த சூதாட்ட விஷயமான நன்மைகளை செஞ்சாலும், சகுனி தேவனை வழிபட்டு பெறக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கெடுதலான ஆற்றலாக மாறிவிடும்.
அந்த ஆற்றல் வந்து தெய்வீக குணத்தை கொடுக்காது அப்படிங்கிறது வந்து வேதங்கள் சொல்லுது. அதனால நம்ம வந்து சகுனி தேவனை முழு நேரமாக வழிபடக்கூடாது. ஆனால் அதே சமயம் பலன் கருதி நம்ம ஒவ்வொரு தேவதையும் வழிபட குபேரனை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் குபேரனே இறைவனை குபேரன் எச்சர்களில் ஒருவர். அவர் வழிபட்டு நம்ம பலன் கருதி வழிபடுறோம். பலன் கிடைத்த பிறகு வந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம இறைவனை நோக்கி தான் போகிறோம். அந்த மாதிரியான ஒரு வழிபாடை நம்ம வந்து சகுனியை நோக்கி செய்யலாம், சகுனி தேவனை நோக்கி செய்யலாம். இப்போ சகுனி தேவனை நோக்கி எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் வந்து அசைவம் உண்ணுபவர்கள், சைவம் உண்ணுபவர்கள் அப்படின்னு தனித்தனியாக இருக்காங்க. இப்போ அசைவம் உண்ணுபவர்கள் வந்து மந்திர பிரயோகம் வந்து கடினமான மந்திர பிரயோகங்கள் செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மந்திரம் மந்திரம் அப்படிங்கிற காயத்ரி மந்திரமோ அல்லது வந்து மாலா மந்திரம் நல்லா இருக்குது, பெரிய மந்திரங்கள். இது மாதிரி மந்திரங்களாக சொல்லும்போது மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், மாலா மந்திரம் இதெல்லாம் இது மாதிரி மந்திரங்களை சொல்லும்போது நமக்கு வந்து சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகி குண்டலினி சக்தி மேலோங்கும். இப்போ இது மாதிரி மேலோங்கும் போது அதற்கு எதிர்மறையான தமோ குணத்தை கொடுக்கக்கூடிய அசூர குணத்தை கொடுக்கக்கூடிய மாமிசங்கள் உணவு உண்ணும்போது நமக்கு சில எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். அதனால தான் வந்து யோகாவெல்லாம் ஒரு அளவு தான். உடற்பயிற்சியாக செய்யும்போது நீங்கள் உணவு கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் வந்து உடற்பயிற்சியாக நீங்கள் செய்யாமல் அடுத்து மாறி போகிறோம், மேல்நிலைக்கு போகிறோம், யோகாவில் உள்ளார்ந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் உணவு பிரத்யாகாரம்னு கொண்டு வந்துடுவாங்க. உணவு கட்டுப்பாடு, அதாவது ஆசனம், தியானம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணை இப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பிரத்யாகாரம்ங்கிற இடத்துல வந்து உணவு முறையெல்லாம் வந்துடும். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நீங்கள் சகுனி மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சகுனி மந்திரத்தை நம்ம மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, சகுனி தேவனுடைய நாம ஜபம். நாம ஜபம் வந்து எல்லாருக்குமானது, எல்லாருமே சொல்லலாம். அசைவம் சாப்பிட்றவங்க, சைவம் சாப்பிட்றவங்க, சாதாரணமாக வந்து நம்மளுக்கு வந்து புலமை, இந்த மந்திர விஷயங்கள், வேத விஷயங்கள் புலமை இல்லாதவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான நாம ஜபங்களை செய்யலாம். சகசிர நாமம்னு சொல்லுவாங்க, 1000 நாமம், இறைவனுடைய 1000 நாமம். அந்த நாமம் வந்து எல்லாருமே சரி, சகசிர நாமம் எல்லாருமே சொல்லலாம். ஆனால் வேத மந்திரங்கள் எல்லாருமே சொல்லக்கூடாதுமாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வேத மந்திரம் சொல்லும்போது உடலில் சில ஆற்றல்கள் நமக்கு வந்து விழித்தேலும், அப்போ அந்த ஆற்றலுக்கு எதிர்மறையான உணவுகளையோ எதையும் நம்ம அந்த விழிப்புணர்வு வேணும் நமக்கு இருந்து. கட்டுப்பாடு, ஆகார கட்டுப்பாடுகள்லாம் இருந்தால் தான் அதை பண்ணலாம். அதுக்காக தான் அது மாதிரி சொல்கிறது, வேத மந்திரங்களை ஓதக்கூடாதுன்னு. இப்போ இந்த சகசிர நாமத்தை எப்படி நம்ம சொல்லலாமோ அதே மாதிரி இந்த சகுனி தேவனுடைய நாமத்தையும் நம்ம சொல்லலாம். 33 கோடி தேவர்கள் நாமங்களில் சகுனி தேவன் நாமமும் ஒன்று. இப்போ அந்த சகுனி தேவன் நாமத்தை எப்படி சொல்லி எப்படி நம்ம அந்த சூதில் வந்து வெற்றி பெறுறது அப்படி, நம்ம அந்த வீடியோவோட குறிக்கோள் வந்து சூதாட்டத்தில் வெற்றி பெறுறது. சில விளக்கங்களை கொடுத்து சொல்லும்போது தான் அது வந்து அதோட உண்மையான தாத்பரியம் தெரியும். அதுக்காக தான் சில விளக்கங்களை கொடுக்குறோம். இப்போ சூதில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் சகுனி தேவனுடைய மந்திரத்தை சொல்லணும். இது எப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், காலையில் 4:30 மணிக்குள்ளே எந்திரிக்கணும். அதாவது 4:45 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் வந்து நீங்கள் 4 மணியை போல் எந்திரிச்சிட்டு நீராடிட்டு காலைல 4:15 உங்களோட பூஜை ரூம்லேயே சொல்லலாம். ஒன்றும் பயப்படலாம் வேண்டியதில்லை. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணுனாலும் நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட பக்கத்தில் இருந்து கூட நம்ம வந்து இந்த தேவர்களுடைய நாமத்தை, ஒரு தேவருடைய நாமத்தை இன்னொரு தேவர் வந்து நிந்திக்க மாட்டார். நம்ம சொல்லும்போது அவங்க வாசி தான் வழங்குவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, 4:15 குளிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காரணும். அதுக்கு வந்து பூஜை ரூமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தனிமையாக டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல உட்காருங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், வேறு எதுவுமே பிராணாயாமம், அப்படியே மூச்சு பயிற்சியோ அல்லது வேறு மாதிரியான ஆசமனங்களோ அதெல்லாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் வேறு இதெல்லாம் வந்து வேறு கட்டுப்பாடுகள் அதோடலாம் பண்ண வேண்டாம். சாதாரணமாக குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு நீங்கள் முதல்ல வந்து ஓம் கம் கணபதி, எதை சொன்னாலும் கணபதியை, ஓம் கம் கணபதிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லும்போது தான் அதுக்கு பலன் கிடைக்கும். அப்போ ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற நாமம். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இப்படி ஒரு 54 தடவை சொல்லுங்கள். 108 சொல்லலாம். உங்களுக்கு அதிகமாக எடுத்தோடனே வந்து 108 சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு 54 சொல்லுங்கள். ஆனால் 108 சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்து வந்து சகுனி தேவர் மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்லா ஒரு சித்தியை கொடுக்கும். அப்போ 108 முடிந்தவர்கள் 108, அப்படி முடியலை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் உடம்பெல்லாம் சூடாகும், அது மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் 54 சொல்கிறேன். 54 தடவை இந்த ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறத மந்திரத்தை சொல்லிவிட்டு அடுத்து முதல்ல வந்து கணபதியை வேண்டிட்டு ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்லிவிட்டு 54 தடவை சொல்லிவிட்டு கணபதிக்கிட்ட நான் வந்து சகுனி தேவ மந்திரம் சொல்ல போகிறேன், பலன் கருதி அது சித்தியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து சகுனி தேவனை
வழிபட்டு நீங்கள் உருவம் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம், நாமமே உருவம் தான். அப்போது முதல்ல சகுனி தேவனை ஒரு மானசீகமாக வழிபட்டு கும்பிட்டுட்டு சும்மா சகுனி தேவான்னு கும்பிட்டுட்டு அடுத்து வந்து சகுனி தேவன்கிட்ட 9 தடவை ஓம் சகுனி தேவாய நமக, ஓம் சகுனி தேவாய நமக, ஓம் சகுனி தேவாய நமகன்னு 9 தடவை ஃபஸ்ட்டு சொல்லணும். 9 தடவை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு 9வது தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்க சங்கல்பம்னா நீங்கள் வந்து மந்திரம் சொல்லி நட்சத்திரம் சொல்லி அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். சும்மா நீங்கள் அப்படி 9 தடவை சொல்லிவிட்டு சகுனி தேவரே, எனக்கு ஒரு நபர்கிட்ட நம்மளுடைய கூட்டாளிகிட்ட பேசுகிறது மாதிரியே, சகுனி தேவரே எனக்கு இது மாதிரி வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக பொருளாதாரம் வேணும், அதனால் எனக்கு வந்து நான் எடுக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி செய்யக்கூடிய இந்த யோகங்கள், நீங்கள் எதை பண்ணுறீங்களோ, குதிரை ரேஸ் கேட்டுறீங்களா அல்லது பங்கு மார்க்கெட்டுக்கா அல்லது வந்து லாட்ரியா, ஏதோ நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்காக இதில் எனக்கு வந்து வெற்றி பெறணும், திடீர் அதிர்ஷ்டங்கள் எனக்கு வேணும், சூதில் எனக்கு வெற்றி வேணும், அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கும் பிறகு 108 சொல்லலாம் அல்லது வந்து 504 சொல்லலாம். 9ல் முடியணும் நீங்கள் நம்பர் சொல்லி முடிக்கிறது. 504 சொல்லலாம், இல்லை 1008 சொல்லலாம், இல்லை 10,008 சொல்லலாம். 10,008 வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த 108 அப்படிங்கிறது ஏன் 108 சொல்லலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் 1008, 2008, 2016 இல்லை 10,008 இதெல்லாம் இப்போ எடுத்தோடனே சொன்னோன்னு சொன்னாங்க உடல் சூடாகி நமக்கு வந்து, ஏன்னா சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும், உடல் சூடாகி நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், நீங்கள் விட்டுருவீங்க. ஆகா இது ஏதோ ட்ரபிள் பண்ணுது அப்படின்னு மனசில் ஏதோ நினச்சி விட்டுருவீங்க. அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நாள் 108 சொல்லுங்கள், மறுநாள் 216 சொல்லுங்கள், அதுக்கு மறுநாள் வந்து 306 சொல்லுங்கள், அதுக்கு மறுநாள் 405 சொல்லுங்கள், அதுக்கு மறுநாள் வந்து 504 சொல்லுங்கள். இந்த 504 வந்து வச்சுங்க. அதாவது வந்து கணபதி மந்திரம் வந்து 54 கம்பல்சரி. முடிஞ்சால் உங்களால் 108க்கு கொண்டு போங்க. அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போய் 108க்கு 108 கணபதி நாமம் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து 504 சகுனி தேவ நாமம் சொல்லிவிட்டு நீங்கள் இதை வந்து எப்போதும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது சொல்ல ஆரம்பித்தோடனே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூதில் வந்து அதிர்ஷ்டம் வேலை செய்யுது அப்படிங்கிறது. ஏன்னா ஏற்கனவே இருந்த நிலைக்கும் அப்புறமும் தெரியும், அற்புதமாக வேலை செய்யும். சிலருக்கு கர்மா தடுக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும், ஆனால் வேலை செஞ்சிடும். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். இன்னும் வந்து இதை வந்து ஓமம்லாம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு அற்புதமான வழியெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லோருக்கும் அது பொருந்தாதுங்கிறதுக்காக எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வழியாக இதை சொல்கிறேன். இதில் எதையுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் நாம ஜபத்துக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் எதுவுமே பார்க்க வேண்டாம். குளிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த நாம ஜபத்தை வந்து வேலை பார்க்குற இடத்துல கூட சொல்லிக்கலாம், மானசீகமாக கூட சொல்லிக்கிட்டு வரலாம். உங்கள் காரியங்கள் நிறைவேறுறவரெலாம் இதை சொல்லிட்டு வரலாம். நிறைவேறதுன்னா ஒரு நாளோட இல்லை, இதை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த சூதில் உள்ள அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கம்பல்சரி இந்த நாம ஜபத்தை செய்யுங்க. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இப்படி தான் கணபதியை வழிபடணும். அந்த நாம ஜபத்தை சொல்லணும். ஓம் சகுனி தேவாய நமக, ஓம் சகுனி தேவாய நமக, ஓம் சகுனி தேவாய நமக. இதுதான் வந்து சகுனி தேவ நாம ஜபம். இதை பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணி சகுனி தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்று எல்லாம் வல்ல இறைவனோட சர்வகாரணத்தோடு உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறி திடீர் அதிர்ஷ்டங்கள் பெற்று வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் பணப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.